மட்டும் அந்த சந்தை மூலதனம் மார்க்கெட் கேபிட்டல்ங்கிறத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது வந்து ஒரு நிறுவனத்தில் போடப்பட்ட மூலதனம், ஆரம்பத்தில் போடப்பட்ட மூலதனம் பங்குகளாக பிரிச்சிருவாங்க. 10 ரூபாய் பங்கு அல்லது 100 ரூபாய் பங்குன்னு. அதனுடைய மொத்த தொகையை நீங்கள் கூட்டினீங்கன்னா 100 கோடியோ 200 கோடியோ ஏதோ இருக்கும். அது காலப்போக்கில் அந்த பங்கின் மதிப்பு வளர்ந்து வளர்ந்து ஒரு 10 ரூபாய் பரிமாணம் உள்ள பங்கு வந்து 200 ரூபாய் கூட போயிடும். அது வந்து பங்கு சந்தையில் சூதாட்டத்தின் மூலமாக நடக்கலாம். அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி அதை ஒட்டியும் அது இருக்கும். ஒட்டுமொத்தமாக சூதாட்டம் என்று நாம் சொல்ல முடியாது. அவர்கள் ஈட்டுகிற லாபத்திலையும் அவர்கள் ஈட்டுகிற மதிப்பையும் மீண்டும் மீண்டும் மூலதனமாக மாற்றுவதாலும் இந்த 10 ரூபாய் பங்கினுடைய மதிப்பு கூடிக்கிட்டே போகும். அப்போ ஒரு குறிப்பிட்ட நாளில் நேரத்தில் குறிப்பிட்ட ஆண்டில் குறிப்பிட்ட அந்த மொத்த பங்கினுடைய சந்தை மதிப்பு எவ்வளவு என்று கூட்டினா வர்றதா வந்து சந்தை மூலதனம். இதுதான் வந்து சந்தை மூலதனம். அப்புறம் நெட்வொர்த்து என்று ஒன்று அவர்கள் வந்து சொல்கிறாங்க. நெட்வொர்த்துனா அவர்களுடைய மொத்த அசட், அதனுடைய சொத்து மதிப்பு எல்லாத்தையும் சேர்த்து கடன் எல்லாத்தையும் கழிச்சிடணும். கடனெல்லாம் கழித்து அவங்கள்ட்ட இருக்கிற மொத்த சொத்து, அப்புறம் கையில் இருக்கிற ஸ்டாக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த குறிப்பிட்ட நாளில் என்ன இருக்கோ அதுதான் நெட்வொர்த், நிகர மதிப்பு. இதுதான் அவர்களுடைய கணக்கீட்டு முறையில் வரக்கூடிய கேபிஐ அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த செயல்திறன் காட்டி, ஸோ கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். இதை வச்சு தான் நீங்கள் எங்கே போனாலும் அதை தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஆண்டறிக்கைகள் எல்லாம் இது குறிப்பிடுவாங்க. நம்ம கருத்தினங்கள் பாருங்கள், நம்ம எங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். மாறு மூலதனம் தோழர்கள் எல்லாருக்கும் தெரியும். மாறா மூலதனம், அதுக்கப்புறம் 2வது வால்யூம் வந்துட்டிங்கன்னா நிலை மூலதனம், சுழல் மூலதனம் என்று சொல்லுவார். சுழல் மூலதனம் என்பது அது வந்து தொடர்ச்சியாக சுழன்று வரக்கூடிய மூலதனம். இப்போ வந்து முதலாளித்துவ கணக்கீட்டு முறைக்கு மெதுவாக வந்துட்டார் மார்க்ஸ். எப்படின்னா அவர்கள் வந்து ஆண்டு கணக்குக்கு வந்துடுவாங்க. அதனால் நம்ம வந்து ஒரு ஆண்டில் எத்தனை முறை ஒரு மூலதனம் வந்து 3 முறை வடிவங்களை எடுக்குதுன்னு பார்க்குறோம். அது வந்து மூலதனம் பண வடிவத்தில் இருக்கும். பண வடிவத்திலிருந்து கச்சா பொருள் இயந்திர சாதனங்களாக மாறும். 3வது கட்டத்தில் அது ப்ரொடக்ஷனில் போயிடும், உற்பத்தி நிகழ்முறைக்கு போகும். அது ப்ரொடக்டிவ் கேபிட்டல் பி. ப்ரொடக்டிவ் கேபிட்டல் அடுத்த ஒரு மாற்றம் வந்து கமாடிட்டி கேபிட்டலாக மாறும். அது வந்து சி. கமாடிட்டி கேபிட்டல் சந்தைக்கு போய் பணமாக மாறும், அது எம். ஸோ பியிலேருந்து சி ஆகும், சியிலேருந்து எம் ஆகும். இப்படி ஆனால் இப்படி தான் அது வந்து சுழண்டு வந்துக்கிட்டு இருக்கிறது. அப்படி சுழண்டு வரும் பொழுது இது ஒரு சுழற்சி முடித்து மீண்டும் ப்ரொடக்டிவ் ஆகிருச்சு அப்படின்னா அது ஒரு சுழற்சி முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த சுழல் மூலதனம் இதில் வந்து பார்த்திங்கன்னா போடப்பட்ட மொத்த மூலதனமும் அப்படியே ஒட்டு மொத்தமாக சுழண்டு வராது. ஒரு பகுதி அங்கே இருக்கும், பாதி கொஞ்சோண்டு தேஞ்சிருக்கும். இன்னொரு பகுதி அப்படியே கச்சா பொருட்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகி ப்ராடக்டாக மாறி அது வந்து மணியாக மாறி மறுபடியும் கச்சா பொருளாக மாறும், சுழண்டு வரும். இது சுழல் மூலதனம். நிலை மூலதனம் என்பது அதுவும் தேயும் சுழலும், ஆனால் அதோட சுழற்சி வேகம் ரொம்ப அதிகம், ரொம்ப மெதுவாக இருக்கும். இப்போ ஒரு இயந்திரத்தை வாங்கினீங்கன்னா ஒரு 20 ஆண்டுகள் அது உழைக்குது அப்படின்னா 20 ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு ஒவ்வொரு ஆண்டுலேயும் வந்து உங்களுக்கு வந்து 5% தேயும். இப்போ 20 ஆண்டில் 100% தேஞ்சு காலி ஆயிரும். அப்போ அதை நிலை மூலதனம் என்று சொல்கிறோம். அடுத்தது இந்த சுழண்டு வர்ற ஒரு காலத்தை, ஒரு சுழற்சி என்பது புரள்வு என்பது எதை குறிக்கிறது? இப்போ அவர்கள் வந்து புரள்வு டேர்ன் ஓவர் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, மொத்த விற்பனையை தான் டேர்ன் ஓவர்னு சொல்லுவாங்க. முதலாளிகளில் வந்து அவங்களோட கணக்கீட்டு முறையில் வாட் இஸ் யுவர் டேர்ன் ஓவர் அப்படின்னு ஒரு கம்பெனி நான் நடத்துகிறேன்னா உங்கள் டேர்ன் ஓவர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் வந்து 100 கோடி அப்படின்னா 100 கோடிக்கு விற்பனை செய்திருக்கிறாருன்னா அவர் பெரிய கம்பெனி. நம்ம சொல்கிற புரள்வு என்பது இந்த மூலதனம் 3 வடிவங்களை எடுக்குது இல்லையா, மறுபடியும் துவங்கிய வடிவத்துக்கே வருவதை தான் புரள்வு என்று நாம் சொல்கிறோம். இப்போ புரள்வை வந்து 2 பேரும் பயன்படுத்துகிறோம், ஆனால் 2 பேரும் 2 விதமான இதில் வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்தது வந்து டேர்ன் ஓவர் பீரியட். டேர்ன் ஓவர் பீரியட் நம்ம வந்து 2வது வால்யூமில் எல்லாரும் படிச்சிருப்போம். அதாவது வந்து ஒரு சுழற்சி ஆகி மீண்டும் அதே நிலைக்கு வருவதற்கு எவ்வளவு காலம் எடுப்பதுதான் புரள்வு காலம். அடுத்தது உற்பத்தி காலம். உற்பத்தி காலம் என்பதை நம்ம வந்து 2வது வால்யூமில் படிச்சிருப்போம். உற்பத்தி காலம் என்பது அது உற்பத்தி நிகழ்முறைக்குள்ள அந்த மூலதனம் போய் அது கமாடிட்டி கேபிட்டலாக மாறுவதற்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்குறோம். பியிலேருந்து சியாக மாறுற காலத்தை வந்து புரள்வு காலம் என்று சொல்கிறோம். அந்த புரள்வு காலத்தில் இன்னொன்று இருக்குது, வேலை காலம்னு. ஸோ நம்ம வந்து உழைப்பு நிகழ்முறை எப்படி சொல்கிறோம், மனிதர்கள் உழைப்பு சக்தியை செலவிட்டு அந்த அதில் வரக்கூடிய உள்ளீட்டு பொருட்களை புதிய பண்டமாக மாற்றுவது தான் உழைப்பு நிகழ்முறை. இதில் தொடர்ச்சியாக செலவிட வேண்டுமா என்றால் அப்படி உத்தரவாதமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு உதாரணத்தில் ஒரு டிஸ்டிலரி நடத்துகிறாரு, ஒரு சாராய தொழிற்சாலையில் வந்து அவர் வந்து அந்த இன்புட்டெல்லாம் போட்டு கொஞ்ச நாள் வச்சிருவார். ஒரு 15 நாள் 20 நாள் ஆகும் ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு. அங்கே வந்து லேபர் அப்ளிகேஷனே தேவையில்லை.
அப்போ வேலை காலம் என்பது அதில் சேராது. ஸோ அதில் வேலை காலம் என்பது வேற. அப்போ நம்ம வந்து உற்பத்தி காலம் என்பது வேற. உற்பத்தி காலத்துக்குள்ள வேலை காலம் என்பது இருக்கிறது. அடுத்தது சுற்றோட்ட காலம். சுற்றோட்ட காலம் என்பது அது கமாடிட்டி கேபிட்டலாக மாறின பிறகு திருப்பி அது ப்ரொடக்டிவ் கேபிட்டலாக மாறி வர வரைக்கும் உள்ள காலம் சுற்றோட்ட காலம். அப்போ வந்து அது ப்ரொடக்ஷன்லேருந்து வெளியே வந்து கமாடிட்டியாக இருக்கும். அந்த கமாடிட்டி வந்து மணியாக மாறணும். மணியாக மாறி மறுபடியும் வந்து தொழிற்சாலையினுடைய உள்ளீட்டு பொருட்களாக மாறணும். உள்ளீட்டு பொருட்கள்லேருந்து அது உழைப்பு நிகழ்முறைக்குள்ளே போகணும். இந்த காலத்தை வந்து சுற்றோட்ட காலம் என்று சொல்கிறோம். இது அடுத்தது உபரி மதிப்பு. தோழர்கள் சொல்லியிருக்காங்க, அது டோட்டல் அன்பெய்டு லேபர். தொழிலாளியினுடைய உழைப்பு சக்தி என்பது அதற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. அதை வந்து அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, பரிவர்த்தனை மதிப்பு. அந்த மதிப்பு பரிவர்த்தனை மதிப்பு. அதனுடைய பரிவர்த்தனை மதிப்பு தான் கூலி. உழைப்பு சக்தியினுடைய பரிவர்த்தனை மதிப்பாக கூலி மதிப்பாக வெளிப்படுவதுதான் கூலி. ஆனால் அதுக்கு ஒரு பயன் மதிப்பு இருக்குது. என்ன? அந்த 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 உழைப்பு சக்தி என்ற சரக்கை நீங்கள் பயன்படுத்தி உழைப்பு நிகழ்முறையில் பயன்படுத்தலாம். எப்படி நான் வந்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி நுகர்றேன்னா குடிக்கிறேன் இல்லையா, இது வந்து அதன் பயன் மதிப்பை நான் வந்து பயன்படுத்துகிறேன். அதே போல் உழைப்பு சக்தி என்ற கமாடிட்டியை முதலாளி என்பவர் பயன்படுத்துகிறார் உழைப்பு நிகழ்முறையில். இப்போ இந்த தண்ணியை நான் குடிச்சிட்டேன்னா, 1 லிட்டர் தண்ணி இருக்குது, அரை மணி நேரத்தில் குடிச்சிட்டேன்னா அரை மணி நேரம் பாட்டில் காலி. உழைப்பு நிகழ்முறையில் ஒரே ஒரு அந்த உழைப்பு சக்தி என்ற அந்த சரக்குக்கு மட்டும் ஒரு புதிய குணாம்சம் இருக்குது. அந்த சரக்கை நீங்கள் நுகர்ந்தீங்கன்னா அது புதிய பயன் மதிப்பை படைக்கும். அதோடு சேர்த்து அதன் பரிவர்த்தனை மதிப்பை விட கூடுதல் பரிவர்த்தனை மதிப்பை படைக்கும். ஸோ அது அப்போனா என்ன அர்த்தம்? உழைப்பு சக்தியை பற்றி சொல்லும் பொழுது எந்த ஒரு சரக்கின் பயன் மதிப்பானது அதன் நுகர்வு தன்மையின் போது அதன் பரிவர்த்தனை மதிப்பை விட கூடுதல் பரிவர்த்தனை மதிப்பை படைக்கிறதோ அதுதான் உழைப்பு சக்தி என்று நாம் வந்து உழைப்பு சக்தியை நம்ம வந்து வரையறுக்கலாம். அப்போ அந்த கூடுதலாக அதனுடைய பயன் மதிப்பை விட கூடுதலாக மதிப்பு படைக்குது பார்த்தீங்களா, அதுதான் உபரி மதிப்பு. அது எல்லா காலத்திலும் இருக்கும். முதலாளி இருந்தாலும் சரி, முதலாளி இல்லாட்டாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுடைய உற்பத்தி திறன் வளர வளர அவன் குறுகிய காலத்திலே அதிக பண்டங்களை படைக்கும் ஆற்றலை பெற்றுக்கொண்டே வருகிறான். அது என்றைக்கு முதல் கல்லை எடுத்து எரிஞ்சானோ அன்னையிலிருந்து அவனுடைய உற்பத்தி திறன் என்பது வளர்ச்சி அடைந்து கொண்டே வந்திருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். இங்கே முதலாளித்துவ உற்பத்தி முறையில் உற்பத்தி கருவிகளை முதலாளியின் கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததுனால அந்த உபரி மதிப்பு அவனுடைய கண்ட்ரோலில் போயிடுச்சு. இதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு இதாக பார்க்குறோம். ஸோ உபரி மதிப்பு என்பது அதுதான். உபரி மதிப்பு வீதம் சர்ப்ளஸ் ரேட் எஸ்பைவி எவ்வளோ உபரி மதிப்பு படைக்கப்பட்டு இருக்கிறது டிவைடட் பை வேரியபிள் கேபிட்டல் அதாவது தொழிலாளிக்கு கொடுத்த கூலி. இதுதான் உபரி மதிப்பு வீதம். உபரி மதிப்பு திரள் என்பது மொத்த உபரி மதிப்பு திரள். இதுதான் ஷார்ட்டாக சொல்லிட்டு இந்த ஸ்லைடான முடிச்சுக்கலாம். இதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் செயல்திறன் காட்டியை நம்ம வந்து பரிசீலிக்க போகிறோம். நம்ம நோக்கு நிலையிலிருந்து நம்ம பரிசீலிக்க போகிறோம். இப்போ பரிசீலனைக்கு பல வரம்புகள் இருக்குது. என்னென்னா, முதலாளித்துவ செயல்திறன் காட்டி வந்து முதலாளிய கணக்கீட்டு முறையின் முதலாளிய கருத்தினங்களால் தீர்மானிக்கப்படுது. இப்போ அந்த கருத்தினத்திற்கும் இந்த கருத்தினத்திற்குமே வித்தியாசம் இருக்குது. அவர்கள் உபரி மதிப்பு என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. லாபம் என்பதுக்கு சோர்ஸ் வேறாங்கிறாங்க. இப்போ லாபம் உபரி மதிப்புக்கு சோர்ஸ் வந்து வேறாங்கிறது நம்ம சொல்கிறோம். இப்போ ரெண்டுக்குமே ஒரு முரண்பாடு இருக்குது. அப்புறம் முதலாளிய கணக்கீட்டு முறையில் அவங்க கருத்தினங்கள் அடிப்படையில் தான் அவங்களோட கணக்கீட்டு முறை இருக்கும். அதை போய் நீங்கள் வந்து கேள்வி எழுப்ப முடியாது. ஏன் இப்படி இருக்குது, ஏன் நான் நினைக்கிற மாதிரி கணக்கீட்டு சொல்லு அப்படின்னு செய்ய முடியாது. செய்யலாம். அப்படி வந்து சோவியத் யூனியனில் பண்ணாங்க. அவங்க புரட்சியான பிறகு அவங்க அந்த கணக்கீட்டு முறையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு புதிய கணக்கீட்டு முறையை அறிமுகப்படுத்தினாங்க. எல்லா நிறுவனங்களும் புதிய முறையில் வந்தாங்க. ஆனால் முதலாளித்துவ உற்பத்தி முறை இருக்கும்போது அதை செய்ய முடியாது. அப்புறம் இதை வச்சுட்டு அதை நீங்கள் வந்து மேப் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு சவால் நிறைந்த ஒரு செயல். அதுதான் பார்க்குறோம். அடுத்தது நம்ம சுழல் மூலதனம். இப்போ இவங்க எல்லாமே ஆண்டு கணக்கில் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ சுழல் மூலதனம் என்று நம்ம ஒரு வாக்கியத்தில் சொல்கிறோம். எத்தனை முறை சுழன்று வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நடைமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தொழிற்சாலையில் வந்து தொடர்ச்சியாக உற்பத்தி நடந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக விற்பனை நடந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக கச்சா பொருளை வாங்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாறி 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 வந்து அந்த மூலதனம் சுழண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சுழல் மூலதனம்னு நீங்கள் எப்படி அதை நிப்பாட்டி இதுதான் சுழல் மூலதனம் இப்படி சுழண்டு வருதுன்னு சொல்லுவீங்க. அப்போ அதை நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும்னா அதை நீங்கள் என்ன பிரிக்கணும்னா, சுழல் மூலதனம் 1, 2, 3ன்னு உள்ளே இருக்கும். ஒன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் வேகம் இருக்கும்.
அப்படி வருது. அப்படி தான் சுழல் மூலதனத்தை நம்ம எப்படி சொல்லுவோம், சுமு 1 சுமு 2ன்னு சுழல் மூலதனம் எண் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆண்டு பொருள் விகிதம் இருக்கும். சுழல் மூலதனம் 1 வந்து 3 மாதத்தில் திரும்பி வந்துச்சுன்னா, ஒரு ரவுண்டு சுற்றி அடித்து வந்துருச்சுன்னா சுழல் மூலதனம் வந்து 6 மாதம் கூட ஆகலாம். இப்படியாக அந்த சுழல் மூலதனத்தினுடைய சுழற்சி வேகமும் வந்து வெவ்வேறாக இருக்குது. இப்போ இதை வைத்து நீங்கள் எப்படி ரெண்டையும் கணக்கிட்டு உபரி மதிப்பு இதெல்லாம் கணக்கிட்டு சொல்லணும். இதான் நம்ம முன்னாடி உள்ள சவால். இப்போ சுழல் மூலதனம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன வரும், சுமு 1 சுமு 2 இது எல்லாத்தினுடைய கூட்டுத்தொகையை தான் நம்ம சுழல் மூலதனம் சொல்கிறோம். அப்போ அதை வந்து நம்ம ஒரு மேத்தமேட்டிக்கல் நோட்டேஷனில் சிக்மா போட்டு சுமு என்னன்னு போட்டிருக்கேன். அதெல்லாம் பயந்துடாதீங்க, கால்குலேஷன்ஸுக்காக விட்டுருங்க. இப்போ நமக்கு ஆண்டு புரள்வையும் சுழல் மூலதனத்தையும் பெருக்கி அதோட தேய்மானத்தையும் இன்னொன்று இருக்குது, கௌரவ மதிப்பிறக்கம்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம படிச்சிருக்கோம். ஒரு புதிய முதலாளி வந்து தொழிலில் துவங்குறாரு. ஏற்கனவே அதே இயந்திரத்தை வைத்து ஒரு முதலாளி இயங்கிட்டு இருக்காரு. புதிய முதலாளி வந்து அதை விட சிறப்பான இயந்திரத்தை அதை விட குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவார். இப்போ பழைய முதலாளியோட மதிப்பு என்ன, ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போகும். மதிப்பு வந்து அதுக்கு இருந்தாலும் நடைமுறையில் இதனால தான் சமுதாய வழியில் அவசியமான உழைப்பினரும் மதிப்பை பற்றி சொல்லும்போது அவர் சொல்கிறார். இதெல்லாம் சமுதாய செயல்களால் வர்றது தான். அப்போ அந்த மதிப்பு வந்து வரும். அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். கௌரவ மதிப்பிறக்கம் என்று மார்க்ஸ் வந்து அதை வரையறுக்கிறார். இந்த கௌரவ மதிப்பிறக்கத்தையும் கூட்டினா தான் மொத்த மூலதனம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொத்த மூலதனத்துக்கு என்ன இது வருது, நமக்கு ஆண்டு தேய்மானம் ப்ளஸ் எல்லா சுழல் மூலதனத்தையும் கூட்டினா மொத்த மூலதனம். இதுதான். இப்போ நமக்கு தெரியாத அம்சங்கள் என்ன இருக்குது பாருங்கள். மொத்த மூலதனத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த சுக்மா சுமு எண்லேருந்து அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கணக்கீட்டு முறை, அவங்க கணக்கீட்டு முறை இதுக்கு அளவு பண்ணாது. ஏன்னா அவங்க தனித்தனி ஹெட்டாக போட்டு வந்து மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நான் ஒரு நிறுவனம் நடத்தினேன்னா நான் தனி ஹெட்டாக ஓப்பன் பண்ணி தனித்தனியாக அதை கால்குலேட் பண்ணிடலாம். முதலாளிகள் அப்படி செய்ய மாட்டாங்க. ஆக மொத்த மூலதனத்தை வந்து நீங்கள் கணக்கிடுவதில் ஒரு சிக்கல் இருக்குது. அதனால் இந்த சிகப்பு கூட்டு போட்ட எல்லாமே வந்து சிக்கலானது தான். அடுத்தது அதே போல் புதிய கணக்கீட்டு முறை இருந்தால்தான் நம்ம வந்து ஆண்டு பொருள் 1லேருந்து ஆண்டு பொருள் எண் வரைக்கும் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதை தனித்தனி தலைப்புகளில் தான் நம்ம வந்து கணக்கு வச்சு செய்ய முடியும். இப்போ மொத்த உற்பத்தி மதிப்பு என்ன, மொத்த உற்பத்தி மதிப்பு மைனஸ் மொத்த மூலதனம் தான் மொத்த லாபம். அப்படி தானே வரணும். இப்போ மொத்த மூலதனமே கண்டுபிடிக்க முடியலன்னா மொத்த லாபத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ அவர்கள் சொல்கிற லாபம் என்பது வேற ஒரு வகை இனத்தில் வந்து சேருது. இப்படி தான் நம்ம கோட்பாட்டு அளவில் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த வரையரம்புகளோட ஒரு நிறுவனத்தோட பேலன்ஸ் ஷீட்டை எடுத்துகிட்டு இருக்கேன். இது சிபிசிஎல் என்ற நிறுவனம், நம்ம சென்னையில் இயங்கக்கூடிய ரிஃபைனரி தான். அந்த ரிஃபைனரியோட ஆண்டறிக்கை 2023-24 ஆண்டறிக்கை நான் அவங்களுடைய வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணதில் அவங்க கொடுத்த நம்பர் அப்படியே அதில் போட்டுட்டேன். எல்லாம் கோடிகளில் இருக்குது. செயல்பாட்டு வருமானம் ஆப்ரேட்டிங் இன்கம் என்று அவர்கள் ஒன்று சொல்கிறார்கள். அது 79,272 கோடி, 0.25 கோடி வந்திருக்கு. ஆப்ரேட்டிங் இன்கம்னா அவர்களுடைய உற்பத்தி நிகழ்முறை, அதில் வந்து கிடைச்ச பண்டங்களை விற்று அது பணமாக வருது. அப்போ அது பணமாக வர கட்டத்தில் வர எல்லாத்தையும் கூட்டினது தான் இது வந்து செயல்பாட்டு வருமானமாக அவர்கள் வந்து காமிக்கிறாங்க. இதர வருமானம் அது 13.25 கோடின்னு கேட்க. இந்த இதர வருமானம் இது உற்பத்தி நிகழ்முறை அல்லாத வருமானத்திலேருந்து வந்திருக்கும். அவர்கள் வேறு ஏதாவது தொழிலில் முதலீடு செய்திருப்பார்கள், அதற்கான டிவிடெண்டோ ஏதோ சில வருமானம் வந்திருக்கும், அதையும் அவர்கள் வருமானத்தில் சேர்ப்பாங்க. அப்போ அந்த வருமானம் 13.25 கோடி இதர வருமானம். அது உழைப்பு நிகழ்முறை அல்லாத, அந்த நிறுவனத்திற்குள்ளே நடந்த உழைப்பு நிகழ்முறை அல்லாத வருமானமாக நீங்கள் அதை கருத வேண்டியிருக்கிறது. அதை தாண்டி அவர்கள் வாங்கிய உள்ளீட்டு பொருட்கள், அவர்கள் கச்சா எண்ணெய் வாங்கியிருப்பாங்க, மின்சாரம் வாங்கியிருப்பாங்க, இதர பொருட்கள் எல்லாம் வாங்கியிருப்பாங்க, அதுக்கான செலவு காமிச்சிருவாங்க. அப்புறம் சந்தையிலிருந்து பங்கு வாங்கிய செலவை அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்க அந்த நிறுவனம் வந்து அரசு நிறுவனம், ஒரு கட்டத்தில் வந்து பங்குகளை வெளியாக்கு விற்கிறாங்க. விற்க ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு என்ன நிர்பந்தம் இருக்குன்னா, அந்த நிறுவனத்தினுடைய சந்தை வேல்யூவை காப்பாற்றணும். அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, சந்தை மதிப்பு திடீர்னு வீழ்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த நிறுவனம் காசு போட்டு வாங்கும், சர்ன்னு வந்து வாங்க விலை ஏறும். அப்போ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இவங்க கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா நிறுவனங்களும் அதை செய்யும். அதில் 450 கோடி ரூபா அந்த மேனிப்புலேஷனுக்காக அவங்க செலவழிச்சிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கையிருப்பில் ஏற்பட்ட மாற்றம் மைனஸில் இருக்குது. இப்போ அவங்க ஆண்டு கணக்கில் வந்து சென்ற ஆண்டு எவ்வளோ கையிருப்போ இந்த ஆண்டுக்குள்ள கையிருப்பைக்கும் கழிச்சிங்கன்னா அந்த கையிருப்பு ரெண்டுக்கு நடுவில் உள்ளதை அவங்க இந்த ஆண்டு நுகர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். அது மைனஸில் வந்திருக்கு. அப்படின்னா போன ஆண்டில் உள்ளதை கொஞ்சம் எடுத்து இந்த ஆண்டு வந்து அவங்க உபயோகிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்புறம் இது வந்து ஜிஎஸ்டியில் வராத கேட்டகரி. ஆயில் அண்ட் கேஸ் வந்து ஜிஎஸ்டியில் வராதனால அவங்களுக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டி வந்திருக்கு. அதையும் வந்து அவங்க செலவில் சேர்த்துருக்குறாங்க.
ஏன்னா இந்த 12,856ங்கிறது செலவில் சேர்த்துருக்குறாங்க. அந்த 79,000த்துலேயும் அது வந்திருக்கும். ஏன்னா அவங்க பில் போட்டிருக்கும்போது, கேட்டில் பில் போடும்போதே அந்த தொகை அதில் சேர்ந்ததுனால அதை வந்து இங்கே கழிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிதி செலவு. இப்போ அவங்க அவங்களுடைய செயல் மூலதனத்திற்காக சில இது தேவைப்படுகிறது. வங்கிகள்லேருந்து கடன் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு வட்டி கட்ட வேண்டியிருக்கும், அது நிதி செலவு. அப்புறம் தேய்மானம், கௌரவ மதிப்பிறக்கம், அதான் டெப்ரிஷியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ் 605 கோடி. இது தவிர இதர செலவுகள் அது என்னன்னு எனக்கு தெரியல. 1310. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக உள்ளே போனால் தான் தெரியும். இதுதான் இந்த நிறுவனத்தில் கொடுக்கக்கூடிய இது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இப்போ இதுலேருந்து அவங்க கணக்கு பண்ணிடுறாங்க. வரி செலுத்துவதற்கு முன்னாடி உள்ள வருமானம் 3659 கோடி, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு. இப்போ இதுலேருந்து அவங்க டேக்ஸ் கட்டினது 980. அப்படின்னா 1021 கட்டியிருக்காங்களா என்னன்னு கேட்பீங்களா? அது இந்த டேக்ஸ் கிடையாது, இவங்க வருமானத்தில் கட்ட வேண்டியது. இவங்களோட வருமானமாக கணக்கிட்டு இவர்கள் செலுத்த வேண்டிய வரி அது. அந்த 1020ங்கிறது நுகர்வோர் கட்ட வேண்டிய வரி, நுகர்வோரிடமிருந்து வசூலிக்கிறது. அடுத்து இது ரெண்டையும் கழிச்ச போக வர்ற லாபம் 2711 கோடி ரூபாய், 20.22 கோடி. அப்புறம் போன வருஷம் வரி இது பண்ணதில் ஏதோ திருப்பி வந்திருக்கு, 3.7 கோடி வந்திருக்கு. இப்போ இதுலேருந்து அவங்களுடைய இதை கொடுக்குறாங்க, பங்கு மூலதன மதிப்பு 10 ரூபாய் பங்கு பெருமானம் உள்ள பங்கு சந்தையில் இப்போ 148 ரூபா 91 பைசாக்கு இருக்குது. இதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிற்பங்குகளில் வசூலிக்கப்பட்ட உயர் மதிப்பு. அவர் அரசாங்கம் வந்து ஒரு 100 கோடி ரூபாயை 200 கோடி ரூபாயை போட்டு தொழிலில் துவங்கிட்டாங்க. அப்புறம் 91க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த நிறுவனமே புதிய பங்குகளை வந்து மார்க்கெட்டில் விடுது. அப்போ எல்லாரும் 10 ரூபாய் கொடுத்து 10 ரூபாய்க்கு பங்கு வாங்கலாம்னு போனேன்னா கிடையாது. நீ எவ்வளோ அதிகமாக கொடுக்குறியோ அதுக்கு தான் தருவேன் 10 ரூபா பங்கு அப்படின்னு அந்த நிறுவனம் அறிவிக்குது. அப்போ எல்லாரும் வந்து கோட் பண்ணுவாங்க, இப்போ நான் 200 ரூபா கொடுக்குறேன் 10 ரூபா பங்குக்குன்னு. நான் சந்தையில் 148 விற்கிதுல்ல, அப்போ நானும் 148 ரூபா தரேன், நான் கொடுத்து 148 ரூபாய் கொடுத்து 10 ரூபா பங்கை நான் வாங்கினேன்னா இப்போ 138 ரூபா வந்து அவனுக்கு அந்த பங்கை அவனுக்கு 10 ரூபா தான் அவங்க போட்ட மூலதனமாக கணக்கில் எடுத்துப்பாங்க, மிச்சம் 138 தனி கணக்காக தான் வச்சுருப்பாங்க. அப்படி வந்த தொகை தான் 8444.95 கோடி. பிற்பங்கு விற்பனையில் வந்து அவங்களுக்கு வந்த ரிசர்வில் அதை கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. இப்போ இதுலேருந்து அவங்க பார்க்குறாங்க பாருங்கள், இப்போ இதையும் பங்காக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், 10 ரூபா பங்காக மாற்றினீங்கன்னா கதை கந்தலாயிரம். 182 கோடி வராது அவங்களுக்கு. ஒரு பங்கு ஒன்றின் வருவாய் 182 கோடி ரூபாய் வந்து 182 ரூபா. 10 ரூபா பங்கு இந்த ஆண்டு 182 ரூபா 89 ரூபா சம்பாதிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 844 அதை வகுத்திருக்க மாட்டாங்க, அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். 148.91 10 ரூபா பங்கானா 14 கோடி பங்கு இருக்குது. 14.89 கோடி பங்கை உங்களுக்கு வந்த வருமானம் 2714 கோடி இருக்குது. அதில் டிவைட் பண்ணிங்கன்னா 182 ரூபா வருது. அப்புறம் இவன் கடைசியில் அவங்க நாங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு இதுக்காக எப்போயுமே நாங்கள் மக்களுக்காக சேவை செய்கிறோம், எல்லா நிறுவனங்களும் சொல்கிற மாதிரி நாங்கள் ஆஸ்பத்திரியில் போட்டால் சேவை அப்படின்னு போடுவாங்கல்ல, அது மாதிரி எல்லா நிறுவனங்களும் போடுற மாதிரி நாங்கள் இவ்வளோ கச்சா எண்ணெய் சுத்திகரிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டரில் போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த இன்புட்டை வச்சு தான் நீங்கள் உங்கள் கருத்தினங்களுக்குள்ளே இது எல்லாத்தையும் மேப் பண்ணி கால்குலேட் பண்ணணும். அடுத்தது அவங்களுடைய இருப்புத்தாள் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொத்த சொத்துக்கள் மதிப்பு 18,103 கோடி. எந்தெந்த வடிவங்களில் இருக்குது, நில சொத்தாக இருக்குது, நடப்பு சொத்தாக இருக்குது, நிதி சொத்தாக இருக்குது, இதெல்லாம் சேர்த்து 18,103 கோடி. அதே வந்து அவங்களுடைய கடப்பாடுகள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், பொறுப்புகள், நடப்பல்லா பொருட்கள், பங்கு மூலதனம் எப்படியும் வந்து அது வந்து பொறுப்பாக தான் சேர்ப்பாங்க. அவங்களுடைய எப்படி யார் வேணாலும் விட்ரா பண்ணலாம், திருப்பி கொடுக்கணும்னு அந்த நிறுவனம் இயங்கிட்டு இருக்கு, ஆனாலும் வந்து அது ஒரு கடப்பாடு தான் அவங்களுக்கு. அடுத்தது நடப்பல்லா பொறுப்புகள், நடப்பு பொறுப்புகள், நான் கரண்ட் லியபிலிட்டி, கரண்ட் லியபிலிட்டி, இது எல்லாத்தையும் சேர்த்தா ரெண்டும் பேலன்ஸ் ஆகணும். இவங்ககிட்ட இருக்கிற மொத்த சொத்து எப்படி எந்த வடிவத்தில் இருக்குது, எந்த கடப்பாடல் இருக்குங்கிறத சொல்கிறது தான் பேலன்ஸ் ஷீட்டு. அதை வந்து போட்டுருங்க. இதெல்லாம் நமக்கு வந்து அவர்கள் பயன்படுது. இதுலேருந்து சில நம்பர்களை நம்ம எடுப்போம், கால்குலேஷன்ஸுக்கு தேவைப்படும், அதுக்காக போட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து உபரி மதிப்பு இதை கணக்கிடணும். இதுலேருந்து இதுதான் நமக்குள்ள சேலஞ்சு. இந்த நம்பர்களை வச்சு பண்ணணும். இப்போ நிறைய அசம்ஷன்ஸை நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். பாருங்கள், இது ஒரு உத்தேச கணக்கீடு தான். நான் முதல்லே சொல்லிட்டேன், ஆண்டறிக்கை எண்கள் உண்மையானவை என்று அனுமானித்துக் கொள்ளணும். அவன் போட்டிருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ஆடிட்டட் ரிசல்ட்டுன்னு சொல்லுவான். அது உண்மையானதா அப்படிங்கிறது வந்து சந்தேகத்துக்குரியதா, ஆனால் உண்மையானது நீங்கள் அனுமானிச்சுட்டு தான் அவங்க கணக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ரெண்டாவது, ஆண்டறிக்கையில் காட்டப்பட்ட அளவு செலவு வகையினங்களை தவிர வேறு வகையினங்கள் கிடையாது என்கிறதையும் நீங்கள் உங்கள் அனுமானத்தில் சேர்க்கணும். மூணாவது, ஒவ்வொரு வகையிலும் சேர்க்கப்பட்ட எண்கள் புத்தியை உபயோகித்து சரியாக சேர்க்கப்பட்டவை இருக்கணும். ஏன்னா ஹெட்டை மாற்றி போட்டாங்கனாலும் உங்களுக்கு சிக்கல் தான். ஒரு ஹெட்டில் வர வேண்டிய எக்ஸ்பென்சஸை இன்னொரு ஹெட்டில் போட்டான்னு வச்சுங்களேன்,
அது வந்து சிக்கல் தான். நமக்கு பார்க்குறோம் இல்லையா? ஒரு 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 தொழிற்சாலையில் வந்து 2 செக்ஷன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அவர்களுடைய தொழிற்சாலையிலேயே அவர்கள் வந்து ஒரு என்ன லூப்ரிகண்ட் ஆயில், அது வந்து பேஸ் ஆயில்னு சொல்லுவாங்க. லூப்ரிகண்ட் ஆயில் வந்து அவங்க பயன்படுத்தாங்க. அதை போய் கடையில் போய் வாங்க மாட்டாங்க. அவர்களுடைய பம்பு, அவங்களுடைய இயந்திரம் எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து எடுத்து கொண்டு போய் தான் அதை போடுவாங்க. அப்போ அது வந்து செலவில் சேர்க்கணும்ல, அவங்களுடைய செலவில் அதை சேர்க்கணும். அதே மாதிரி உற்பத்தியான பேஸ் ஆயிலை அவங்களுடைய உற்பத்தி பண்டத்தில் சேர்க்கணும். இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அசம்ஷன்லேருந்து தான் அந்த கணக்கு வந்து போகுது. அப்போ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, உபரி மதிப்பு என்பது வந்து உழைப்பு நிகழ்முறையால் கிடைத்த லாபத்தை மட்டும்தான் சேர்க்கணும். வெளியிலேருந்து வந்த லாபத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது. அவர்கள் வேறு நிறுவனத்தில் உற்பத்தி செஞ்சு வட்டி வாங்கியிருக்காங்க, எங்கே இது பண்ணாங்கன்னா அதை எடுக்கக்கூடாது. இப்போ நம்மளோட உதாரணத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உழைப்பு நிகழ்முறையால் கிடைத்த லாபங்கிறது வந்து மொத்த லாபத்திலேருந்து உழைப்பு நிகழ்முறை அல்லாத லாபத்தை கழிச்சிடணும். இப்போ நம்ம அந்த 13 இதுக்கு முந்தின 2 சைடில் சொன்னேன்ல, 13.25 அதை கழிச்சிடணும். மொத்த இதுலேருந்து அதை கழிச்சிடணும். அது உழைப்பு நிகழ்முறை இல்லா லாபம். அதை 13.25 நான் வந்து கழிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மற்ற 2 இதை கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுதான் ஒரு லாபம்னு காமிச்சிருக்கிறாங்க. வரிக்கு முந்தின லாபமாக காமிச்சிருக்காங்க. வரியெல்லாம் நம்ம வந்து செலவாக நம்ம எடுக்க முடியாது. அது உபரி மதிப்பிலேருந்து தானே அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. அதனால செலவாக எடுக்க முடியாது. அப்புறம் 401.87 223 வந்து இந்த 481 பங்கு வாங்கினாங்கன்னாங்கல்ல, மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணுறதுக்கு செலவழிச்சாங்கல்ல, அது உற்பத்தி நிகழ்முறைக்காக செலவிட்டால் தான் நம்ம எடுக்க முடியாது. அதை நீங்கள் கழிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி ஃபைனான்ஷியல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள், 223.38ன்னு அது ஃபைனான்ஷியல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃபைனான்ஷியல் காஸ்ட்டு, அதையும் நம்ம எடுக்க முடியாது. இதெல்லாம் கழிச்சிங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்பது 4351.77. இதில் வந்து இதர செலவுகள் பராமரிப்பு செலவுகளாகவும் உழைப்பு நிகழ்முறை சம்பந்தப்பட்டவளாக நான் அனுமானிச்சிட்டேன். கடைசியில் காமிச்ச 1031 கோடியும் அது உழைப்பு நிகழ்முறைக்காக செலவிட்டதாக நான் எடுத்துக்கிட்டேன். இதுவும் என்னோட அனுமானம் தான். அங்கே போனீங்கன்னா அவங்க யாராவது கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த செலவில் போயிருக்கும், மந்திரிக்கு லஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து உழைப்பு நிகழ்முறை செலவாக கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது தான். இதெல்லாம் பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே மாறும் மூலதனத்தில் அதில் ஒரே ஒரு விஷயம், தொழிலாளர் செலவுன்னு அவங்க காமிச்சது 546.71 கோடி தொழிலாளர் செலவாக அவர்கள் காமிச்சாங்க. இதுதான் மாறும் மூலதனமாக எடுத்துக்கணும். அதுவுமே வந்து சரியான தொகை கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்துருப்பாங்க. டைரக்டரோட ரெமுனரேஷன்லேருந்து அவ்வளோத்தையும் கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து நம்பர் கிடையாது. ஆகவே மொத்தத்தையும் தொழிலாளர் மாறும் மூலதனமாக நான் அனுமானிச்சுக்கிட்டேன். இத்தனை அனுமானங்கள் செய்து தான் நான் கால்குலேட் பண்ண வேண்டியது. இப்போ உபரி மதிப்பு என்பது உழைப்பு நிகழ்முறையால் நடந்த லாபம் வந்து சர்ப்ளஸ் வேல்யூ 4351.77. இப்போ உபரி மதிப்பு வீதம் வந்து S/V பார்த்தீங்கன்னா 777.70%. ஸோ 700% மேலாக உபரி மதிப்பு இருக்குது. மலைச்சிடாதீங்க, இதில் சிக்கல்லாம் இருக்குது, பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதில் இல்லை, இதில் என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறது சொல்லு. இந்த நம்பரை வந்து உங்களுக்கு ஒரு நம்பரை காமிச்சிட்டு இது வேறு என்ன பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்குங்கிறது என்னோட கடைசி ஸ்லைடில் வரும். இப்போ அவசிய உழைப்பு நேரம், உபரி உழைப்பு நேரம் அதை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை கால்கிடுவோம். இப்போ மேலே சொன்ன அனுமானங்கள் இதுக்கும் பொருந்தும். இந்த 3 கண்டிஷன்ஸ் போட்டேன்ல, அது எல்லாம் இதுக்கும் பொருந்தும். CPCLல 8 மணி நேரம் தான் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்கங்கிற அனுமானம் தான் நான் செஞ்சுக்கிறேன். அது உண்மையா? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை, எல்லா தொழிலாளையும் சேர்க்கணும்ல நம்ம. பை அண்ட் லார்ஜ் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும், ஓரளவுக்கு மற்ற நிறுவனத்தை விட. இப்போ உபரி மதிப்பு வீதம் வந்து S/V, அது வந்து உபரி உழைப்பு டிவைடட் பை அவசிய உழைப்பு அப்படி சொல்லலாம்ல. உபரி மதிப்பு வீதத்துக்கு மார்க்ஸ் 3 ஃபார்முலா கொடுப்பாரு. S/V ஒன்று கொடுப்பாரு, உபரி உழைப்பு டிவைடட் பை அவசிய உழைப்பு. இப்போ நமது பரிசீலனை நிறுவனத்தில் உபரி மதிப்பு வீதம் 777.70%. அதை வந்து 100ஆல் வகுத்திட்டீங்கன்னா 7.77 மடங்கு வச்சுக்கோங்களேன். இப்போ உபரி உழைப்பு நேரம் பை அவசிய உழைப்பு நேரம் 7.80. கரெக்டுங்களா? இப்போ இதுலேருந்து தப்பு, அந்த நம்பர் 2வது நம்பர் வந்து 7702 வந்திருக்கணும். அதை நான் ஸ்பெல்லிங் டைப்போ எரர் விட்டுருங்க. அது அப்போ அடுத்தது வந்து இப்போ உபரி உழைப்பு நேரம் வந்து இதால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 7.77 டைம்ஸ் அவசிய உழைப்பு நேரம். 7 மடங்கு வந்திருக்கு. அப்போ இதுலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா அவசிய உழைப்பு நேரம் வந்து 54 நிமிஷம் 41.3 நொடிகள் வருது. அப்போ அந்த தொழிலாளி வந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரத்தில் 54 நிமிஷம் வந்து தனக்காகவும் மித்த நேரங்கள் வந்து 8 மணி நேரத்தில் 7 மணி நேரம் அந்த நிறுவனத்திற்காகவும் அல்லது முதலாளிக்காகவும் வேலை செய்கிறாருன்னு. இதுலேயும் சிக்கல் இருக்குது, அது பின்னாடி பார்ப்போம் இந்த கால்குலேஷன்ஸ்லையும். அடுத்தது ஆண்டு லாபம்.
ஸோ இதுவும் ஒரு உத்தியாச கணக்கீடு தான். ஆண்டறிக்கை எண்கள் வந்து நீங்கள் உண்மையானவை என்று நாம் அனுமானித்துக் கொள்வோம். இதுதான் என்னுடைய அடுத்தது ஆண்டறிக்கையில் காட்டப்பட்ட வரவு செலவு இது எல்லாத்தையும் மூணையுமே விட்டுருவோம். இப்போ லாப விகிதம்ங்கிறது என்ன சொல்கிறோம்? பி டேஷ் அப்படின்னு நம்ம மார்க்ஸ் பயன்படுத்துகிற சொல்லுதான். அது S/C+V'. இப்போ அங்கக ஏய்வு என்று நம்ம சொல்கிறது வந்து Q. அது வந்து C/C+V. அதை வந்து சொல்லுவோம் மாறும் மூலதனம் மாறா மூலதனம் ஒரு விஷயந்தான். அதுக்குன்னு ஒரு பகுதி 4 வந்து லாப விகிதம் குறைந்து செல்லும் போக்குல அதை விவரிக்கிறார் இதை பற்றி. இப்போ லாப விகிதத்தை ஆண்டு லாப விகிதத்தை கணக்கிடுவதால் மாறா மூலதனத்தின் சுழல் பகுதிகள் வந்து புரள்வை கணக்கெடுப்பது அவசியம் இல்லையா? மாறா மூலதன சுழல் பகுதியில் தெரிஞ்சால் தானே நீங்கள் ஆண்டு லாப விகிதத்தை தனித்தனியாக கணக்கிட்டு கொண்டு வர முடியும். இது ரொம்ப சிக்கலான, ஏன்னா அந்த நம்பர் நம்மகிட்ட இல்லை. அப்போ சிபிசிஎல் நிறுவனத்தில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், சில அசம்ஷனுக்குள்ளே போகிறேன். என்ன அசம்ஷனுக்குள்ளே இந்த சிக்கலை விடுவிக்கிறதுக்காக சில அசம்ஷனுக்குள்ளே நம்ம ட்ரெண்டை புரிஞ்சுக்கணுங்க தானே. நம்ம கோட்பாட்டு அளவில் எப்படி செயல்படுது, மார்க் சொல்கிறபடி செயல்படுகிறதாங்கிறத பார்க்க தானே போகிறோம். அப்போ வந்து நான் சில அசம்ஷன் வந்து ஒரு ரீசனபிள் அசம்ஷனுக்குள்ளே போக வேண்டியிருக்கு. என்னென்னா அவர்கள் வந்து சிபிஎஸ்சிஎல் நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் கணக்கை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி எவ்ரி மந்த் வந்து அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தர் பேசும்போது மந்த்லி பேலன்ஸ் ஷீட்டு மந்த்லி நம்பர்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும், டிஸ்கஷனுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன நம்ம செய்ய வேண்டியிருக்குன்னா மந்த்லின்னு ஒன்று நான் என்ன பண்ணேன்னா மொத்தம் சுழல் மூலதனம் 12 தான் முடிவுக்கு வந்து ஒரு அனுமானத்துக்கு வரேன். சுழல் மூலதனம் 1லேருந்து சுழல் மூலதனம் 12 வரைக்கும் இருக்குதுன்னு பார்க்குறேன். அப்புறம் அவருடைய ஆண்டு வருமானத்தை இதில் வந்து விற்பனை போடுறவங்க பார்த்தீங்களா, அந்த விற்பனையை பார்த்தீங்கன்னா ரிஃபைனரி போன்ற நிறுவனங்களில் வந்து உற்பத்தி வந்து ஒரு சீராக தான் இருக்கும், ஒரே ரேட் ஆஃப் ஃப்ளோ தான் இருக்கும், அவுட்புட் ஃப்ளோ இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு லோடை 100% ஏற்றிட்டிங்கன்னா நீங்கள் 100% ரோட்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரே அவுட்புட் தான் வரும். அப்புறம் ரிஃபைனரியோட அவுட்புட் எல்லாமே உடனுக்குடன் சந்தைக்கு விற்றுருது. விற்காமல் அது குடோனில் தேங்கி நிற்பது என்ற சிக்கலே கிடையாது. இப்போ அதில் வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ். இந்த அனுமானத்தில் நான் ரீசனபிளாக அனுமானிக்க முடியுங்கிறதுக்கான இந்த காரணங்களை நான் சொல்கிறேன். ஸோ எனவே ஒவ்வொரு மாதமும் விற்பனையின் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் மாறா மூலதன பகுதியும் சுழல் மூலதன பகுதியும் அடங்கும். ரெண்டுமே இருக்கும். மாறு மூலதன பகுதி தொழிலாளி கிடைச்ச கூலி இந்த மாதம் கொடுத்ததை அது பெட்ரோலாக மாறுது, அன்றைக்கே விற்று வந்துடுது, சுழண்டு வந்துடுது. வந்து ரவுண்டு ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்த மாதம் சம்பளம் 1ஆம் தேதி கொடுத்தாருன்னா அடுத்த மாதம் அந்த மாதம் கணக்கில் சேர்த்துட்டிங்கன்னா அவனுக்கு கொடுத்த சம்பளம் வந்து அவனுடைய அந்த மாதம் கலெக்ட் பண்ணுற மணிலேயே வந்துடும், ஒரு சுழற்சி நடந்துடும். அதே மாதிரி அவங்க வாங்குகிற கச்சா எண்ணெய் மிச்சம் எல்லாத்துக்கும் அவங்க செலவழிக்கிறது எல்லாமே ஒரே விதத்தில் செலவழிக்கிறாங்கன்னு நான் அசம்ஷனில் பண்ணி எவ்ரி மந்த் வாங்குவேன். ஈக்குவலாக வந்து கச்சா எண்ணெய்க்காகவும் மற்ற பொருட்களுக்காகவும் செலவழிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்கள்ட்ட வந்து கலெக்ட் ஆகிற பணம் வந்து ஈக்குவலாக வந்து எவ்ரி மந்த் வந்து ரெவென்யூ வந்துடுது. இதுவும் ஒரு அசம்ஷன் தான், நடைமுறையில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் வந்து சூமு 1 முதல் சூமு 12 வரை உள்ள சமம் என்று அனுமானித்துக் கொள்கிறேன். இதுதான் இப்போ ஆண்டு லாப விகிதத்தை இப்படி கணக்கு பண்ணாது. இப்போ வந்து என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு சுழற்சி, இப்போ சூமு 1ஓட சுழற்சி என்ன, சுழற்சி வேகம் என்ன பார்க்கணும். அது வந்து நம்பரில் தானே சொல்கிறோம். இப்போ மார்க்ஸ் வந்து அவருடைய 3ஆம் வால்யூமில் ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எடுத்து கால்குலேட் பண்ணுவார். 1.32 என்னமோ ஒரு நம்பர் வரும். ஸோ அந்த ஒரு மூலதனம் போட்டு அந்த சுழற்சி வந்து அது வந்து ஒரு பின்னத்தில் வரும். இங்கே நம்ம மாதம் எடுத்துக்கிட்டோம், அதனால் அது முழு எண்ணாக தான் இருக்க முடியும். ஒவ்வொரு மாதமும் இருக்கனால இப்போ 1லேருந்து 12க்குள்ளே தான் இருக்க முடியும். இப்போ முதல் மாதம் போட்ட பணம் 2ஆம் மாதம் உங்களுக்கு பணம் வருது, அது முந்தின மாதம் போட்ட பணமாகவும் இருக்கலாம், அதுக்கு முந்தின மாதம் போட்ட பணமாகவும் இருக்கலாம், அதுக்கு முந்தின மாதம் போட்ட பணமாக இருக்கலாம், 12 மாதத்துக்கு முன்னாடி போட்ட பணமாக இருக்கலாம், 14 மாதத்துக்கு முன்னாடி இருக்க முடியாது. ஏன்னா அது 12 தான் நம்ம அனுமானிச்சிருக்கிறோம். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏன் இந்த 1லேருந்து 12க்குள்ளே 1 தான் இருக்கும்னு நான் வார்க்கி பண்ணுறேன்னா, ஏன்னா இவங்க போட்டதுமே விற்றுருது. சுற்றோட்ட காலம் 0வாக போயிடுது. இந்த இடத்துல போட்டு அடுத்த நாளே அவன் விற்றுருது, அடுத்த நாளே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறாங்க. அவங்களோட இன்வென்ட்ரி சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ரா மெட்டீரியல் எல்லாமே பம்ப் ஆகி கச்சா எண்ணெய்க்கு ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து பம்ப் ஆகி ரிஃபைனரி டிஸ்டிலேஷன் காலத்துக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த லெவல் குறைய அந்த சிஸ்டத்துலேயே வந்து ரீஆர்டரிங் லெவல்னு ஒன்று இருக்கும். ரீஆர்டரிங் லெவல் வரும்போது டொக்குன்னு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போயிடும் அரேபியாவுக்கு. ஸோ அது வந்து எண்ணெய் வந்து அது 0 வர்றதுக்கு முன்னாடியே அடுத்த எண்ணெய் வந்து பம்ப் ஆகி வந்துடும். அப்படி அவங்க ஆட்டோமேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா வந்து என்ன இருக்கும் அர்த்தம் அப்படின்னா இவங்க வந்து அது 1 அப்படிங்கிற அசம்ஷனுக்கு நான் போகிறேன். எல்லாமே இன்ஸ்டன்டேனியஸாக நடக்கிறதுனால சுற்றோட்ட காலம் என்பது 0 என்பதை நான் வந்து அனுமானிச்சுக்கிறேன்.
இதுதான் வந்து பார்க்குறோம். ஏன்னா அடுத்தது வந்து உற்பத்தி காலத்தை எடுத்துங்க. உற்பத்தி காலமும் வந்து இது வந்து எண்ணெய் வந்து கச்சா எண்ணெய் வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்னாலும் ரியாக்ஷன் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் இன்ஆர்கானிக் ரியாக்ஷன் தான் எல்லாமே. டிஸ்டிலேஷன் காலத்தில் போட்டால் உடனே அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிட்டா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கு வந்து 2 நாள் ஃபெர்மெண்டேஷன் டைம் மாதிரிலாம் இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அதே மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி அவங்க உற்பத்தி அளவை மாற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா எப்போவுமே அது வந்து தேவை இருப்பதனால தொடர்ச்சியாக அவர்கள் உற்பத்தி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இதில் உங்கள் ப்ராடக்ட்டில் ஒரே ஒரு ப்ராடக்ட் 2-3 இது இருக்குது. மசகு எண்ணெய் சொல்கிறேன் பார்த்தீங்களா, பேஸ் ஆயில். பேஸ் ஆயில் வந்து உடனடியாக நீங்கள் அப்படியே பயன்படுத்த முடியாது. அதில் வேறு சில ரெசின்ஸ் எல்லாம் கலந்தால் தான் அது டிஃப்ரெண்ட் கிரேட் ஆஃப் மசகு எண்ணெய் வரும். நீங்கள் வந்து பெட்ரோல் பங்க் போனீங்கன்னா பாட்டிலாக அடுக்கி வச்சுருவாங்க. இது போடுங்க சார், அது போடுங்க சார், அது போடுங்க சார் வாங்கல. எல்லாமே பேஸ் ஆயில் மேலே கலந்து வெவ்வேறு விகிதாச்சாரத்தில் கலந்து வெவ்வேறு ரெசின்கள் தான் அது. இந்த ரெசினோட இதை திறந்து அந்த பிளெண்டிங், அதுக்கு ஒரு பிளெண்டிங் பிளான்ட் இருக்கும். ஒரு நாள் இந்த எண்ணெய் பண்ணுவாங்க, இன்னொரு நாள் இன்னொன்று பண்ணுவாங்க. இதெல்லாம் இவர் பண்ணுறதில்ல. இவர் என்ன பண்ணிடுறாரு, சிபிசிஎல் நிறுவனம் அவர் துணை நிறுவனம் வச்சுருக்காங்க. அந்த துணை நிறுவனத்தில் கொண்டு போய் இந்த எண்ணெயை பூரா கொடுத்துருவாங்க, பேஸ் ஆயில். அவங்க பிளெண்டிங் பண்ணி லூப்ரிகண்ட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்தியா அடிட்டிவ்ஸ் என்ற ஒரு நிறுவனம் ஒன்று இருக்குது. அதுக்கு இவர்கள் முதலீடு பண்ணி வச்சுருப்பாங்க. அது தனி நிறுவனம், அது இந்த கணக்கில் வராதுன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி தாரும் உடனே அதுக்கும் டிமாண்ட் இருக்குது. ஏன்னா வந்து ரோடு போடுறவங்களை கேட்டால் தாரை கிடைக்க மாட்டேங்குதுங்கிறாங்க அவங்க. தாருக்கும் டிமாண்ட் இருக்குது. அதனால் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே அது வந்து சுற்றோட்ட காலத்தில் தேங்கி நின்று வருதுங்கிற நிலைமை இல்லைங்கிறத நான் அசியூம் பண்ணிகிட்டு இருக்கேன். உள்ளே போய் பார்த்தா வேறு விஷயம். இந்த அசம்ஷனுக்குள்ளே தான் என்னோடய கால்குலேஷன்ஸ்லாம் வருது. அடுத்தது பாருங்கள், இப்போ ஆண்டு லாப விகிதத்தை கணக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மாத உற்பத்தி மதிப்பு வந்து 79,272. அந்த 13 கழிச்சிட்டேன்னா அப்புறம் மிச்சம் அதில் வந்து 6,666. ஒரு மாதத்துக்கு எவ்வளவு அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வந்திருக்குன்னு கணக்கு பண்ணுறேன். 6,606 கோடி ரூபாய் ஒவ்வொரு மாதம் அவங்களுக்கு வசூல் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ மாத உபரி S/12 வச்சுங்க. மொத்த உபரி மதிப்பு கணக்கிட்டோமா, மாத உபரி வந்து 362. அதே 12ஆல் வகுத்தோம்னா S/12. இப்போ கூலிக்காக செலவிடப்படும் மாத முன்னீடு வருஷத்துக்கு 546 கோடி ரூபாய் வந்து கூலியாக கொடுத்துருக்குறாங்க. அதை 12ஆல் வகுத்திங்கன்னா 45.56 கோடி எவ்ரி மந்த் வந்து அவங்களுக்கு வேஜ் பில் வருது. அடுத்தது தேய்மானத்தின் மாதாந்திர பகுதி. அவங்க தேய்மானம் வந்து 605.63 தேய்மானமாக காமிச்சிருக்காங்க. அப்போ மாத தேய்மானம் எவ்வளவுன்னு அதையும் 12ஆல் வகுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையுமே நான் மாறாமல் 12ஆல் வகுத்துருக்கேன். ஏன்னா சுழல்வு காலம் வந்து ஒரு மாதம் அனுபவிச்சதுனால ஒரு மாதத்துக்காக இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதாந்திர சுழல் முதலீடு மூலதன முன்னீடு. அப்போ மாதாந்திர சுழல் மூலதன முன்னீடு எவ்வளோ இருக்கும்? இப்போ மாத வருமானம் மைனஸ் மாத கூலி மைனஸ் மாத தேய்மானம். இது 3ஐயும் கழிச்சிட்டிங்க. இது 2ஐயும் கழிச்சிட்டிங்கன்னா மாத வருமானத்துலேருந்து மாத கூலியையும் மாத தேய்மானத்தையும் கழித்து மாத உபரியும் கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மாத சுழல் மூலதனம் முன்னீடு எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். அது கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, 6,147 கோடி. அப்போ சுழல் மூலதனம் தான் பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. 6,147 கோடி ரூபாய். இப்போ ஆண்டில் இயங்கிய மூலதனம் என்பது நிலை மூலதனத்தின் ஆண்டு தேய்வு ப்ளஸ் மாதாந்திர சுழல் மூலதன முன்னீடு ப்ளஸ் மாதாந்திர கூலி, இது எல்லாத்தையும் சேர்ந்தா தான் அவங்களுக்கு வந்து ஆக்சுவல் இது. அது சுழண்டு வர்றதுனால அவங்களுக்கு பெருசாக தெரியுது. அவங்களுடைய முதலீடு இவ்வளவு தான். ஏன்னா 6,147 கோடி போட்டால் அடுத்த மாதமே கலெக்ட் ஆகி வந்துடுதில்ல. மறுபடியும் இன்னொரு 6,147 அவங்க 12 தடவை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கலெக்ட் பண்ணுற பணத்தை வச்சு தொடர்ச்சியாக இயக்க முடியும் அது. ஸோ இப்படி தான் வந்திருக்கு. இப்போ மொத்த மூலதனம் இருக்குது. மாறும் மூலதனமும் மாறா மூலதனத்தையும் கூட்டுறீங்க. மாறும் மூலதனம் என்ன வந்திருக்கு அப்படின்னா 6,752.97. மாறா மூலதனம் கூலி, இது 2ஐயும் கூட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மூலதனம் கிடைக்குது. இப்போ அங்கே எங்கே வந்திருக்கு பாருங்க, 99.33 வந்து சி 99.33 சி ப்ளஸ் 0.67 வி. கான்ஸ்டன்ட் கேபிட்டல் வந்து 99.33% இருக்குது. அது வந்து ஒரு ரீசனபிள் நம்பர் மாதிரி தான் எனக்கு தெரியும் இந்த கால்குலேஷன். ஏன்னா வந்து ரிஃபைனரிக்கு எவ்வளோ முன்னீடு, ஒரு எம்எம்டிக்கு எவ்வளோ முன்னீடுன்னு தோழர் சொல்லுவார். பெருந்தொகை வந்து உங்களுக்கு வந்து கால்குலேஷன்ஸ் அந்த அங்கே இயந்திரங்களும் கச்சா டெஸ்டிலேஷன் காலம் அதுன்னு போடும்போது பெருந்தொகையாக வருது. இப்போ அதோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய அண்டகைப்பு வந்து 99.33 ப்ளஸ் 67. அது கூட நான் வந்து தேய்மானத்தின் அடிப்படையில் கால்குலேட் பண்ணது தான். அவங்க சுழல் மூலதனம் தான் அதிகம். அதில் 6,147. அவங்களுடைய தேய்மானம் வந்து உங்களுக்கு 50 கோடி தான் மாதம் தேய்மானம் ப்ளஸ் சுழல் மூலதனம் 6,147. இதுதான் வந்து 2ஐயும் சேர்த்து தான் அவங்களுடைய மாறும் மூலதனம் வந்து 6,700 சில்லறையாக வந்து நிற்கிது. அப்போ ஆண்டு லாப விகிதம் அப்படின்னு நீங்கள் கணக்கிட்டிங்கன்னா நீங்கள் மொத்த S/100
மொத்த மூலதனத்தை நீங்கள் கணக்கிட்டீங்கன்னா 64.1%ன்னு வந்து ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டு முடிச்சிருக்கிறேன். இதெல்லாம் சுபமாக முடிஞ்சிருச்சுன்னா இதில் நிறையா பிரச்சனை இருக்குது. இதுதான் ஏன்னா என்னோட அனுமானங்களை தாண்டி இன்னும் சில சிக்கல்கள் அது இருக்குது. என் அனுமானம் எல்லாம் சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பரிசீலனையின் முடிவுகளும் பிரச்சனை இல்லை. இப்போ உபரி மதிப்பு வீதம் இவ்வளோ சொல்லியிருக்கேன், இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு வச்சுங்கிறேன். உபரி மதிப்பு வீதம் மிகப்பெரிய என்ன இருக்குது சந்தேகமாக நீங்கள் கேள்வி எழுப்பணும். இப்போ 777 கோடி 770%ங்கிற கேள்வியை நீங்கள் எழுப்பணும். அது எப்படி சரியா? நீங்கள் கால்குலேஷன்ஸ் எல்லாம் காமிச்சிடுறீங்க, அப்போ அது சரியாங்கிற கேள்வியை நீங்கள் எழுப்புறீங்க. அடுத்தது இந்த பெரிய எண் தவறு என்றால் ஏன் இப்படி தோணுதுன்னு கேட்கணும். அடுத்து ஏன் இப்போ உங்கள் கால்குலேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் வந்திருக்கீங்க, ஆனாலும் பெரிய நம்பராக இருக்குது, ஆனால் நடைமுறையில் சாத்தியம் இல்லைன்னு தெரியுது. ஏன் நடைமுறைக்கு இதுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிற கேள்வி வருது. அடுத்தது லாப வீதம் பற்றிய முதலாளித்துவ அறிஞர்கள் பேசினாலும் நிறுவனங்களின் ஆண்டு அறிக்கையிலேயோ எழுப்பு அறிக்கையிலேயோ இதை பற்றி ஏன் அவங்க குறிப்பிட லாப வீதத்தை பற்றி அவங்க குறிப்பிட மாட்டாங்க. போன ஆண்டை விட இந்த ஆண்டு எவ்வளோ லாபம் அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய அவங்க இதெல்லாம் வி ஆர் ஆப்ரேட்டிங் அட் 10% ப்ராஃபிட்டபிலிட்டி 20% ப்ராஃபிட்டபிலிட்டின்னு வெளியில் பேசுவாங்களே ஒழிய எந்த ஆண்டு அறிக்கையிலையும் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேட்டு அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றும் வராது. அவங்க பழைய குவார்ட்டரோட இந்த குவார்ட்டரை கம்பேர் பண்ணுவாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போது கூட சென்ற ஆண்டு 3வது குவார்ட்டரை இந்த ஆண்டு 3வது குவார்ட்டரோட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க 10% இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி. நீங்கள் 10% லாப வீதம்னு சொல்லக்கூடாது. அது இப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா உண்மையான உபரி மதிப்பை கண்டெடுப்பது எப்படி? இதுதான் கேள்வி. நான் சில ஆலோசனைகளை சொல்லிவிட்டு என்னுடைய இது ஒரு 2 ஸ்லைடு இருக்குது. ஸோ சிபிசிஎல் ஈட்டிய லாபம், அதாவது அவர்கள் உபரி மதிப்பு என்பது அவர்கள் தொழிலாளர்களிடமிருந்து கை கொண்ட உபரி மதிப்பை விட அதிகம்தான். ஏன் சிபிசிஎல் தொழிலாளர்களுக்கு கொடுத்த ஆண்டறிக்கையை என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா அவர்களுடைய விலையை இருக்கு பார்த்தீங்களா, அந்த விலை வந்து நீங்கள் மதிப்பாக எடுத்துக்கிட்டீங்க. அதுதான் உங்கள்கிட்ட உள்ள பிரச்சனை. சிபிசிஎல் ஒரு மானோபோலி இண்டஸ்ட்ரி, கரெக்டுங்களா? அவங்க ப்ரைஸிங் எப்படி விற்கிறாங்க, அந்த ப்ரைஸ் மதிப்புக்கு அடிப்படையில் விற்கிறாங்களா? அப்போ நீங்கள் கால்குலேஷன் எல்லாமே கிராஷ், நீங்கள் போட்ட கால்குலேஷன் எல்லாமே கிராஷ் ஆகிடுச்சு. ஏன்னா 6157 ஏன்னா அதோட மதிப்புக்கே அவன் வித்துட்டான்னு நீங்கள் அசியூம் பண்ணியிருக்கீங்க. இப்போ அது எல்லாமே தப்பு. அப்போ இது வந்து 12 முறை சொல்லி வரைக்கும்னு சொல்கிறோம். நடைமுறையில் இது சாத்தியம் கூட. 47.56 கோடி தான் கூலியாக கொடுக்குறாங்க. அதை வச்சுக்கொண்டு அவங்க மாறு மூலதன தேவையை மீண்டும் மீண்டும் சுழண்டு அவங்க கொண்டு வந்துடுறாங்க. அதனால தான் இது பெரிய தொகையாக வந்து இது தெரியுது. ஆனால் சுரண்டல் வீதம் இதை விட குறைவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா லாபமாக பெற்ற இந்த 4251 கோடியில் அவர்கள் மதிப்பை விட கூடுதலாக விலை வைத்து விற்று ஈடேற்றம் பெற்றதும் அடங்கும். இதை நான் அது நமக்கு நம்பர் எவ்வளவு வந்து ஓவர் ப்ரைஸ் வச்சுருக்காங்கிறது உங்களால் தெரியாது. அதனால் என்ன சொல்லலாம்னா 777.7% விட கூடுதலாக இருக்காதுன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக அதை விட குறைவாகத்தான் இருக்கும். இப்போ கூடுதலாக விலை விற்று ஈடேற்று பெறும் தொகை வந்து இந்த அமைப்பு முறையினட இதை எப்படி சாத்தியப்படுது? நீங்கள் திருப்பி வால்யூம் 1க்கு போனோம். ஒரு பண்டம் வந்து அதனுடைய மதிப்புக்கு தான் பரிவர்த்தனை செய்ய முடியும்னு தோழர் தினேஷ் வந்து பேசினார். இப்போ இவன் மட்டும் எப்படி மதிப்பை விட கூடுதலாக வைக்க முடியுது? அப்படின்னா காலப்போக்கில் மாறிடுமேன்னா 30 வருஷம் 50 வருஷமாக சிபிசிஎல் ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கான், கூடுதலாக வச்சு தானே விற்றுக்கிட்டு இருக்கான். அது எப்படி சாத்தியப்படுது? இப்போ இந்த கேள்விக்கு விடை வேணும்னா நீங்கள் 3வது வால்யூமில் லாப வீதம் சமணமாகும் போக்குங்கிற இதை படிக்கணும். அது என்ன சொல்லுதுன்னா மதிப்பு விதி இப்போ எப்படி முதலாளித்துவத்தில் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மொத்த சமுதாய உற்பத்தி மொத்த சமுதாய மதிப்புக்குள்ளே அடங்கி போகும். அதுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும், அதை தாண்டி போக முடியாது. ஆனால் தனிநபர்களுக்குள்ளே வரும் பொழுது, தனிநபர் உற்பத்தின்னு வரும் பொழுது மதிப்பு விதி நெகிழ்வானதாக மாறிடுது. இப்போ ஒரு முதலாளி இழந்ததை இன்னொரு முதலாளி வாங்கிக்குவான். அப்படித்தான் வருது. இந்த முதலாளி வாங்குற நிலைமையில் இருக்கிற முதலாளி, அதனால இவன் வந்து அவனுடைய பொருளை மதிப்பை விட கூடுதலாக விற்றிருக்கான். இப்போ இது என்ன நடந்திருக்குங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இதுதான் அடுத்த கேள்வி. அதுதான் இப்படிலாம் பண்ணுறாங்கிறத கால்குலேட் பண்ணணும். இப்போ இதுக்கு நிறைய தரவுகள் வேணும். ஒரு வருஷம் 2 வருஷம் ஆய்வு பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம நிறைய இதில். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ உபரி மதிப்புகள் தொழிலாளர்களை சுரண்டி சேர்த்தது, இங்கே கணக்கிடும் உபரி மதிப்பு தொழிலாளர்களை சுரண்டி சேர்த்தது ப்ளஸ் மதிப்பை விட கூடுதலாக விற்றது அடங்கும். 2 சேர்ந்து தான் உபரி மதிப்புன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 2வது பகுதியை நீங்கள் கழிக்கணும். அதை கால்குலேட் பண்ணுறது ஒரு ஒரு சேலஞ்சு தான் வச்சுங்களேன். ஸோ இதில் வந்து இந்த விலை நிர்ணய கொள்கை மூலமாக சில சமயத்தில் ஆப்ரேட் ஆகுது. இதில் அரசாங்கத்தின் பங்கும் இருக்குது. இப்போ 100 ரூபா இப்போ 73 பைசாக்கு பெட்ரோல் கடந்த 4 ஆண்டாக விற்றுக்கிட்டு இருக்கு. இது எப்படி
ஏற்ற இறக்கத்தில் இல்லாமல் இப்படி சரிச்சு வருது, இது என்ன மெக்கானிசம், இந்த கேள்வி இருக்கு இல்லையா? இது உள்ளுக்குள்ள தான் நீங்கள் வந்து போக வேண்டியது. திடீர்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி ரூ. 40 இருந்தது 45, 50, 60, 70, 100க்கு வந்துருச்சு. அது எப்படி நடந்துச்சு? இப்போ இந்த கேள்விகள் எல்லாம் நீங்கள் வந்து போக வேண்டியிருக்கு. இப்போ மதிப்பை விட அதிகமாக விலை வைத்து விற்பது என்பது நடைமுறையில் வந்து எது வரைக்கும் அனுமதிக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த ஒட்டுமொத்த சொசைட்டியில் டோட்டல் வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த வேல்யூக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஏற்றி இறக்கி விற்றுக்கலாம். அதை தாண்டி ஒருத்தர் முயற்சி எடுக்கிறான் வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவன் மிகை மதிப்புக்கு போகிறான். மிகை மதிப்பு வரும்பொழுது என்ன ஆகும், எல்லா பொருட்களும் அவங்க விலையை ஏற்றி அட்ஜஸ்ட் ஆக்குவாங்க. அவன் மிகை மதிப்பை ஈடேற்றம் பெற்று பணமாக மாறின பிறகு அவன் உள்ளீட்டு பொருட்களை வாங்க போனால் அவன் கூடுதல் பணத்தை செலுத்தி தான் வாங்க வேண்டியிருக்கும். ஆக மிகை மதிப்பை இந்த இது வந்து அலோவ் பண்ணாது, சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணாது. ஸோ இது வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ இங்கே மிகை மதிப்பாக வந்து அவங்க லாபத்தில் வந்து சேர்க்குறாங்க. அதனால உபரி மதிப்பு பெரிதாக தோற்றமளிக்கிறது. சரிதான். இப்போ இதில் வந்து பார்க்கும்போது இது முதலாளித்துவ கணக்கீட்டு முறையில் வருது. இப்போ மார்க்சிய கணக்கீட்டு முறையில் வந்து இப்போ இதெல்லாம் சோவியத் யூனியனில் வந்து இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் எல்லாம் அவங்க பண்ணது கிடையாது. அவங்க என்ன இருக்கோ அதை கணக்கீட்டு முறை, ஏன்னா விலையே கிடையாது, பரிவர்த்தனை மதிப்பு, இந்த லொட்டு லோஸ்க்கு எல்லாம் மதிப்பு வந்து ஒரு கணக்கீடு வச்சுருக்கிறாங்க. இந்த சமாச்சார கலனிலேயே போகாமல் அவங்களுடைய கணக்கீட்டு முறை வேறு விதத்தில் இருந்துச்சுங்கிறத பார்க்குறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்களா காஸ்டிங், அவருடைய காஸ்டிங் முறையில் விலை நிர்ணயம் செய்கிறாங்க. விலை எப்படி நிர்ணயம் செய்கிறாங்க? அப்போ ஒரு முதலாளித்துவ உற்பத்தி முறையில் விலை நிர்ணயம் எப்படி செய்யப்படுறாங்கன்னா, அவர் என்ன செலவழிச்சிருக்கிறாங்களோ அந்த செலவை எடுத்துருவாங்க மொத்தத்தில். ப்ளஸ்ஸு கூடுதலாக அவங்களா ஒரு நம்பரை சேர்ப்பாங்க. அந்த கூடுதலாக ஒரு நம்பரை எப்படி சேர்ப்பாங்க அப்படின்னா, உத்தேசமாக 20%, 30% கண்ணுக்கு வந்த மாதிரி நம்பரை சேர்ப்பாங்க. சேர்த்துட்டு ஒரு அனாலிசிஸ் போடுவாங்க. இது மார்க்கெட்டில் செல்லுபடி ஆகுமா, நம்ம போட்டியாளர் நம்மளை விட வந்து இதை குறைவாக இருக்கானா, கூடுதலாக நம்ம போட்டியாளர் இதை விட குறைவாக இருக்கானா இவனும் இறக்குவான். இப்படியே இறக்கி கொண்டு வந்து அவன் வந்து கடக்க விலை விட கீழே போக முடியாது. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு இடத்துல நிற்பாங்க. அது எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா, சராசரி லாப விகிதத்தில் தான் வந்து நிற்கும். அவங்க அனுமானம் வந்து சராசரி லாப விகிதத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. காலப்போக்கில் சந்தையில் உள்ள போட்டியின் மூலமாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் மாறா மூலதனம் பெரிய தொகையை செலவழிக்கிறாங்க, அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறாங்கன்னு கேட்போம். அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 கோடி செலவழிச்சிருக்கான், 10,000 கோடி செலவழித்து ஒரு ரிஃபைனரி வருதுன்னு வச்சுங்களேன். அது வந்து 30 ஆண்டு காலம் ஆயுட்காலம். இப்போ ஒரு மாதமும் பார்த்தீங்கன்னா அந்த 10,000 கோடிக்கான வட்டி இதை நீங்கள் கணக்கிடும் பொழுது ஈக்குவலாக பண்ணவே முடியாது. இப்போ ஆரம்பத்தில் வந்து அவர்கள் ஒரு தொகையை வந்து ஒதுக்குவாங்க. அது காலப்போக்கில் வந்து அப்போ அந்த தொகைக்குள்ள உட்பிரிவுகளை பார்த்தீங்கன்னா வட்டி பகுதி வந்து அதிகமாக இருக்கும், திருப்பி செலுத்த வேண்டிய பகுதி குறைவாக இருக்கும். அப்படியே போயிட்டே வந்து கடைசி தவணை வரும் பொழுது வட்டி சிறியதாக இருக்கும், திருப்பி செலுத்த வேண்டியதாக இருக்கும். இஎம்ஐயாக இருக்காது, மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக அப்படி வந்து கணக்கீட்டு முறை இருக்குது. ஸோ இதெல்லாம் அவர்களுக்குள்ளே நடக்கிறது. இப்போ நான் போய் முதலாளிகிட்ட போயிட்டு நான் சொல்கிற முறையில் கணக்கு வழக்கெல்லாம் பராமரிங்க, எனக்கு இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும்னு நம்ம போய் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, சில ஆலோசனைகள் எனக்கு இதை போன்று ஆண்டறிக்கையில் நிறைய எடுக்கணும். எடுத்து இது போன்று நிறைய கால்குலேஷன்ஸை நீங்கள் போடுங்க. போட்டு நீங்கள் ஒரு ஏஐ சிஸ்டம் டிசைன் பண்ணி நீங்கள் வந்து சராசரி வருமானம் என்பதை நீங்கள் வந்து சராசரி அங்ககையை உங்களால் கணக்கிட முடியும். த்ரூ ஏஐயை நீங்கள் சராசரி அங்ககையை கணக்கிட்டுடலாம். அதன் மூலமாக நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் எவ்வளோ டிவியேட் ஆகிறான்னு பண்ணலாம். இதெல்லாம் நம்மளுடைய ஃபர்தர் ரிசர்ச்சுக்கு. இப்போ நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு 15 ஆண்டு காலம் தொழிற்சங்க தலைவராக இருந்திருக்கேன். முதலாளிகிட்ட போய் வாக்குவாதம் பண்ணி கூலியை உயர்த்தி கொடுன்னு கேட்கும்போது எங்கிட்ட எந்த நம்பரும் இருக்காது, பொதுவாக பேசிக்கிட்டு இருப்பேன். நம்மை போன்றவர்கள் இந்த நிறுவனத்தை வந்து நீங்கள் அவன் பேலன்ஸ் ஷீட்டையும் ஒரு ஏஐ சிஸ்டத்தின் மூலமாக இவங்க இப்படி சம்பாதிக்கிறாங்கிற எண்ணிக்கையை நீங்கள் கணக்கிட்டு நம்ம சொல்லிட்டோம்னா தொழிற்சங்க தலைவர்களுக்கு அது டூலாக இருக்கும். அதுதான் நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை. இதுதான் வந்து நாங்கள் வந்து காக்க முடியும். சொல்ல விரும்புகிறது ஆலோசனை 2, இந்த உத்தியை பயன்படுத்தி அங்கேயே மட்டும் பல நிறுவனங்களுக்கு கணக்கிடணும். அப்புறம் கூலியை வச்சு மாறு மூலதனத்தை கணக்கிடணும். தேய்மானத்தையும் இதர செலவுகளையும் வைத்து இப்போ அங்கேயிப்பு ஓரளவு சரியாக இப்போ பல நிறுவனங்களில் அங்கேயெல்லாம் கணக்கிட வேண்டும். இப்போ இதெல்லாம் எப்படி நீங்கள் கணக்கிட போகிறீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு பேஸ்கெட் மெக்கானிசம் வச்சு அதில் வந்து நீங்கள் ஒன்றொன்னா வெவ்வேறு கேட்டகரி உள்ள இதை பார்க்கணும். அதனால் அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எடுத்தேன். அவங்களோட அங்கேயிப்பு வந்து மிக குறைவாக இருக்கும், ரிஃபைனரி விட அதிகமாக இருக்காது. இப்போ அதை கணக்கிட்டு அதுக்கு என்னங்கிற ஒரு கால்குலேஷன்ஸ் போடலான்னு பார்த்தேன். டைம் இல்லை, இதுக்கே எனக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆக்கிட்டாரு. அதனால் நான் இதை வந்து இதோட நான் நிறுத்திக்கிறேன்.
ஸோ இப்போ என்னன்னா, முடிவுகள் பிரச்சனையின் துவக்கங்கள் என்று என்கிறது அறிவியலின் ஒரு முக்கிய இயங்கு விதி. நீங்க அறிவிக்கப்பட்ட முடிவுகள் வந்து பல பிரச்சனைகளை கிளப்பும். அது மாதிரி தொடர் ஆய்வுகள் தொடர் பிரச்சனைகளை எழுப்புகின்றன. இதனால் நாம் மேலும் மேலும் தெளிவை நோக்கி முன்னேறுவோம். கோட்பாட்டு தெளிவு ஒன்றே புரட்சிக்கான உத்தியை துல்லியமாக்கும்.